வீடுக்கு தேவையான ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. பெரிய அட்வான்டேஜ் ரெயின்ஃபால் சவுண்டு சுத்தமாக இருக்காதுங்க. சுத்தமாக வராதுங்களா? மழை பெய்யும் போது நார்மல் ஷீட்டில் அடிக்கிற தடன்னு அடிக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு சுத்தமாகவே இருக்காது. சுத்தமாக வராது. ஓடல் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. ஓகேங்களா? ஓடல் பார்த்தீங்கன்னா பிரேக்கேஜஸ் இருக்கும், லீக்கேஜஸ் இருக்கும். நம்ம ப்ராடக்ட்ல பிரேக்கேஜ் சுத்தமாக இருக்காது, லீக்கேஜஸ் சுத்தமாக வராது. அதை விட ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா பட்ஜெட்லேயே முடிக்கலாங்க நம்ம ப்ராடக்ட். ஓகே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இறகு சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலில் நிறைய விதமான பிஸ்னஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வருஷத்தில் எனக்கு ஒரு சூப்பரான வீடியோக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது உங்களுக்கு வீடு கட்டுறாங்க இல்லை ஒரு ரெசார்ட் கட்டுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ASN Roofing வெள்ளக்கோயிலில் இருக்குது, திருப்பூர் மாவட்டம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோட்டட் ரூஃப் சீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பழைய வீடுகளில் ஓடு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மல்டி கலரில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபார்ம் ஹவுஸாக இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட டெரஸ்க்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க நம்ம ஓனர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம கம்பெனியை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். என் பேர் சங்கர். ஓகே சார். நம்ம கம்பெனியோட நேம் வந்து ASN Roofings. ஓகே சார். நம்ம கம்பெனி வந்து ஒரு மாடர்ன் ரெசிடென்ஷியல் ரூஃபிங் கம்பெனி. வீடுக்கு தேவையான ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகேங்க சார். நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகேங்க சார். ரூஃபிங்கில் வந்து நிறைய பேர் ரூஃபிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் மாடர்ன் ரூஃபிங் சொல்கிறீங்க, இதுங்க சார் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு. ஆமாம், ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் 2 செக்மெண்ட்டுங்க. ஒன்று வந்து கமர்ஷியல் ரூஃபிங்னா அந்த நம்ம கேர்ள் வேலியம் ஷீட்டு, பெரிய பெரிய குடோன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, PEB ஒர்க் பண்ணுறவங்க. நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து ரெசிடென்ஷியல் ரூஃபிங் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். வீடுகளுக்கு போடக்கூடிய மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. வீட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய கார் பார்க்கிங் வீட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுங்களா? இல்ல, நம்ம பண்றது வீட்டுக்கு முன்னாடி போட ரூஃபிங் மட்டும் தான். ஓகே, அந்த தாவரத்துக்கு சொல்றீங்க. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். இப்போ வந்து கம்பெனி டீடைல் சொல்லிட்டீங்க, நம்மளோட ப்ராடக்ட் டீடைல் கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இது வந்து ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட். ஓகேங்க சார். இது என்னன்னா பேஸ் மெட்டீரியல் வந்து கேல்வேலியம்ல ஹை குவாலிட்டி கேல்வேலியம். ஓகே. அதுக்கு மேல வந்து ஒரு 9 லேயர்ஸ் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ்க்கு அப்புறமா கலர்டு ஸ்டோன் சிப்ஸை பேக் பண்ணிருக்கோம். இது தொட்டு பாருங்க, இது வந்து ஸ்டோன். ஆமாங்க சார். ஃபுல்லா ஸ்டோன் தான். ஆமா ஆமா. ஓகேங்க சார். இது கலர்ஸ் மட்டும் 5 கலர்ஸ் கொடுக்குறீங்க? 5 கலர்ஸ் கொடுக்குறேங்க. ஓகேங்க சார். இது இந்த ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பெரிய அட்வான்டேஜ் ரெயின்ஃபால் சவுண்டு சுத்தமாக இருக்காதுங்க. சுத்தமாக வராதுங்களா? மழை பெய்யும் போது நார்மல் ஷீட்டில் அடிக்கிற தடன்னு அடிக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு சுத்தமாகவே இருக்காது. சுத்தமாக வராது. ஓடல் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. ஓகேங்க சார். அடுத்தது 2வது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டிகிரி வரைக்கும் குறைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெம்பரேச்சர் குறைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஓடோட லுக் அப்படியே வரும். ஓகேங்க சார். அப்படியே ஸ்பெஷலா இந்த டெரகோட்டா கலர் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பழைய ஓடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. அது இல்லாம நம்ம ஓடுல வந்து 1 or 2 கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குங்க. நம்ம இது போக ஒரு 5 கலர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார். அடுத்து நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஓடுல பாத்தீங்கன்னா பிரேக்கேஜஸ் இருக்கும், லீக்கேஜஸ் இருக்கும். நம்ம ப்ராடக்ட்ல பிரேக்கேஜ் சுத்தமா இருக்காது, லீக்கேஜஸ் சுத்தமா வராது. அதை விட ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா பட்ஜெட்லயே முடிக்கலாங்க நம்ம ப்ராடக்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடு வந்து வெயிட்டான ப்ராடக்ட், போடுறதுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹெவியா போட வேண்டியது இருக்கும். நம்ம ப்ராடக்ட்ல அவ்வளோ வெயிட் தேவை இருக்காது. ஏன்னா நம்ம ஷீட் பாத்தீங்கன்னா 3க்கு 8ங்க. இந்த 3க்கு 8 ஷீட்டே மொத்தமாவே 10 கிலோ தான் இருக்கும். அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து போட்டீங்கன்னா ஓடு போடுற காசுல பாதியில முடிச்சிடலாங்க. நம்ம பாதியில முடிச்சிடலாம் சார். இப்போ மற்ற ஓடு வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போது காத்தடிக்கும் போது எந்த வித எஃபெக்டும் வராது. ஸோ இதுல வந்து காத்தடிக்கும் போது ஹெவியான காத்தடிக்கும் போது தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா தூக்காது. இது வந்து ஸ்க்ரூயிங் மெத்தட் தாங்க. ஓகே. கம்ப்ளீட்டா ஸ்க்ரூ பண்ணிடுறதுனால இது தூக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஸ்டோன் வந்து பேக் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. ஸோ சப்போஸ் வந்து உரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க. நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து 30 இயர்ஸ் லைஃப் நம்ம கொடுக்குறோங்க. ஓகே. நீங்க வந்து ஸ்டோன்ஸ் விட்டு வந்துரும்னு சந்தேகமா இருந்ததுன்னா உங்க கார்க்கியோ பைக்கையோ வச்சு நீங்க எடுத்து சுரண்டி கூட பாருங்க. ஆமாங்க சார். சுத்தமாக வரவே இல்லை. ஓகே ஓகே. அந்த அளவு பேக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்களா? நம்ம இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே. பட் இது ஃபாரின்ல எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி, இது ஆக்சுவலி இது இம்போர்ட்டட் மெட்டீரியல். ஓகே. ஃபாரின்ல வந்து 40 இயர்ஸா இருக்குங்க. 40 இயர்ஸ் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே பார்த்து R&D பண்ணி தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஓகே சார். இப்போ வந்து ஸ்டோன் போகாதுன்றீங்க, கலர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? கலருக்கு 10 இயர்ஸ் நம்ம வாரண்டி கொடுக்குறோங்க. 10 இயர்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் டெமினிஷிங் தான். மினிமம் லைஃப் 10 இயர்ஸ் கலர் போகாதுங்க. ஓகே ஓகே சார். இப்போ நார்மலான ஓட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ லைஃப் லாங் இருக்குங்க?
அப்படி கம்பேர் பண்ண முடியாதுங்க. நம்ம ஓடு பிரேக்கேஜஸ் வர்றதுனால அது நம்ம லைஃபை கம்பேர் பண்ண முடியாது. நம்ம ப்ராடக்ட் 30 இயர்ஸ் லைஃப் இருக்குங்க கம்பல்சரி. அதுக்கப்புறம் டிமினிஷிங் லைஃபுங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கன்சியூமர்ஸும் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து டெக்னிக்கல் இதெல்லாம் தெரியும் நினைப்பாங்கல்ல, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக வந்து பேஸ் வந்து ப்ரீமியம் கேல் வேல்யூம். ஓவரால் திக்னஸ் கேல் வேல்யூமோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.45 பேக்கிங்கோட சேர்த்து 1.25 mm திக்னஸ் வந்துருங்க. ஓகே சார். சைஸை பொறுத்த வரைக்கும் 3 அடி ஓகே அகலம், 8 அடி நீளம். ஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ். நம்ம அடுத்த சைஸ் போடணும்னா நம்ம வந்து ஷீட்ல கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இன்டர்லாக்கிங் தான். அடுத்த ஷீட்டை அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இதோட இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மற்ற நார்மலா ஷீட் போடுற எல்லா ஃபேப்ரிகேட்டர்ஸுமே இதை நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் லாங் சைஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஈஸியா பண்ணிடலாம். இது எந்த ஒரு ரொம்ப ட்ரெயின்டா இருக்கணும் அப்படிங்கறதுல கண்டிப்பா கிடையாது. வாங்கி போய் அவங்க கூட கண்டிப்பா போடலாம். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்க சார். நம்ம முன்னாடி வந்து ஒரு 5 கலர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதை விட எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? இல்ல, இப்போ வந்து நம்ம 5 கலர்ஸ் தான் ப்ரொவைட் பண்றோங்க. அடுத்தது நம்ம ஃபியூச்சர்ல நிறைய கலர்ஸ் பண்றதுக்கு உண்டான ஐடியாஸ் இருக்குங்க. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம 5 கலர் பண்ணிட்டு இருக்கோங்க. அது பார்த்தலாங்களா? பார்த்தலாம் சார். இது வந்து டெரகோட்டா கலருங்க. ஓகே சார். இதுதான் வந்து ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல் நம்ம கிட்ட. ஓட அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க இது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓடா இல்ல வந்து ஷீட்டாங்கிறது சுத்தமா தெரியாது. ஓடு மாதிரியே இருக்கும் இந்த கலர். ஓகே சார். அடுத்த கலர் வந்து கிரீன். ஓகே. அடுத்த கலர் வந்து ப்ளூ கலர். அடுத்தது வந்து டைகர் ஸ்கின் கலர்னு சொல்லுவாங்க, பிரவுன். ஓகே சார். அடுத்து வந்து இப்போ நம்ம இது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோங்க, ஒயிட் அண்ட் பிளாக். இது வந்து லக்ஸூரியா இருக்கக்கூடிய இடங்களுக்கு போட்டா ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க இது. ஓகேங்க சார். இந்த டெரஸ்லலாம் இது கொஞ்சம் அழகாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாங்க. நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பங்களாஸ்ல தான் பண்ணணுங்கிறது இல்லைங்க. நார்மலாக ஒரு கார் பார்க்கிங்கு, போர்ட்டிகோ, ஃபார்ம் ஹவுசஸ், ரெசார்ட்ஸ், ஹில் ஏரியாவில் நம்ம நிறைய ரெசார்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே. அந்த மாதிரி இடங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாங்க. ஓகேங்க சார். இதோட ஸ்பெக் வந்து சொல்லிட்டீங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சார் வருது? கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் டே டு டே வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நார்மலாக இருக்குங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து per square feet 98 rupees நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 98 rupees பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோங்க. தமிழ்நாடு ஃபுல்லா. ஓகே சார். இப்போ வந்து இது பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கறப்ப ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கி போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும் அவங்க இன்ஸ்டால் பண்ண? நார்மலா ரூஃபிங் பண்ற மாதிரி தாங்க இதுவும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 1 வீக்ல முடிச்சிடலாம். 1 வீக்ல முடிச்சிடலாம். அதிகபட்சமே சொல்றேன் நான். எடுத்து அப்படியே செட் பண்றது தான். அவ்வளவுதான். நீங்க ஷீட்ஸ் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான். ஓகே. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 1 வீக் முடிச்சிடலாங்க. ஓகே சார். நார்மலான ஒரு ஓடு ஒவ்வொன்றா எடுத்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்சர்ட் பண்ணும்போது 1-2 கூட கீழே வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு உடைய வாய்ப்பு இல்லைங்களா? பிரேக்கேஜஸ் நம்மளுக்கு சுத்தமாக கிடையாது. ஓகேங்க சார். எங்களோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இப்போ லாங்லேருந்து வராங்க அப்படிங்கிறப்ப நம்ம வெள்ளக்கோயில் தான் வரணும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க ஏதாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? நம்மளோட சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே டீலர்ஷிப் கொடுத்துட்டோங்க. ஓகே. நீங்கள் கால் பண்ணுற கஸ்டமர்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ஸில் நம்மளோட டீலர் இருந்தாங்கன்னா டேரெக்டாக அங்கே விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்பெனியில் இப்போ டீலர்ஷிப்பு கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். டீலர்ஷிப் நம்ம உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த நம்மளோட டீலராக வரணுங்கிற ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துர்லாங்க. டீலர்ஷிப் என்கொயரிக்கு ஒரு தனியாக நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஃபர்தரா டீலர்ஷிப்பை பற்றி கூட நம்ம பேசலாங்க. கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனலாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொங்கு மண்டலத்தே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாயிண்டில் அமைஞ்சிருக்கு, வெள்ளக்கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் ஈரோடு, கரூர், சேலம், நாமக்கல் இப்படி இருந்தீங்கன்னா அது பக்கத்திலே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபீல் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து டேரெக்டாக ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு கட்டுறாங்க இல்லை ரெஸ்டாரண்ட் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.